உங்களிடம் நல்ல உத்தியோகம், நிறைந்த செல்வ வளம், உங்களை சூழ்ந்திருக்கும் அன்பு பிணைப்புகள் இப்படியெல்லாம் நிறைவாக இருப்பதாக தோன்றினாலும் இரவின் தனிமையில் இன்னும் ஏதோ ஒன்று குறைகிறதே, அல்லது இந்த மகிழ்ச்சி போதுமானதா என்று ஒரு விவரிக்க முடியாத வெறுமை உங்கள் நெஞ்சை தட்டியதுண்டா? ஒரு மீனுக்கு தண்ணீர்தான் உலகம். அந்த மீனை தூக்கி தங்கத்தால் செய்த ஒரு அரண்மனையில் வைத்தால் அது மகிழ்ச்சியாக இருக்குமா? மூச்சு திணறி துடிக்குமே தவிர அந்த தங்கம் அதற்கு எந்த மதிப்பையும் கொடுக்காது. அதுபோலத்தான் ஆன்மாவின் இயல்பு ஆனந்தம், அன்பு, அமைதி. அதற்கு தேவைப்படும் உணவு ஆன்மீக அனுபவங்கள். நாமோ பொருள் சார்ந்த வெற்றிகளை அதற்கு உணவாக கொடுக்க முயற்சி செய்கிறோம். அதனால்தான் எல்லாம் இருந்தும் நம்மால் திருப்தியாக இருக்க முடிவதில்லை. இந்த உணர்வை நீங்கள் மட்டும் தனித்து அனுபவிக்கவில்லை. இந்த தேடல் இன்றைக்கு இலட்சக்கணக்கானோரை அமைதியாக தாக்கும் ஒரு நவீன மனோவியாதி போன்றது. இதற்காக நீங்கள் குற்ற உணர்ச்சி கொள்ளத் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் தேடும் விடை உங்களிடம் இல்லாத பொருட்களிலோ அல்லது நீங்கள் அடையாத பதவிகளிலோ இல்லை என்றால், உங்கள் வாழ்வில் புறச்சோதனை இல்லை, உங்கள் ஆன்மாவின் ஆழமான தாகத்தில்தான் உண்மையான காரணம் புதைந்திருக்கிறது. வாருங்கள், அந்த மாபெரும் இரகசியத்தை 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற ஆன்மீக ஞானிகளுள் ஒருவரான பரமஹம்ச யோகானந்தரின் பேரருட்பார்வையிலிருந்து ஆழமாக புரிந்து கொள்வோம். பகுதி 1, திருப்தியின்மை. நம் தாத்தா பாட்டி காலத்துல நினைத்து கூட பார்க்க முடியாத ஆடம்பரமெல்லாம் இன்று நமக்கு சாதாரணமானவை. ஆனாலும் முன்னாளில் இருந்தவர்களை விட நாம் பேரானந்தத்துடன் இருக்கிறோமா என்று கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எழுகிறது. மன அழுத்தம், பதற்றம், மன சோர்வு போன்ற சொற்கள் இப்போதெல்லாம் நம் அன்றாட உரையாடலின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டன. ஏன் இப்படி? ஏன் இவ்வளவு வசதிகள் இருந்தும் ஒரு ஆழமான திருப்தி நம்மிடம் நிலைப்பதில்லை? இதற்கு முக்கிய காரணம் நாம் வாழும் இந்த நவீன வாழ்க்கையின் வேகமும் அதன் அமைப்பும் தான். நாம் ஒரு முடிவே இல்லாத ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்ல மதிப்பெண் பெறுங்கள், நல்ல பல்கலைக்கழகத்தில் சேருங்கள், பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேருங்கள், பதவி உயர்வு பெறுங்கள், பெரிய வீடு கட்டுங்கள், விலை உயர்ந்த வாகனம் வாங்குங்கள். இந்த இலக்குகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஒவ்வொரு இலக்கை அடையும் போதும் ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்கு மேல் நீடிப்பதில்லை. உடனடியாக அடுத்த இலக்கு நம் முன் வைக்கப்படுகிறது. அடுத்து என்ன என்ற கேள்வி நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த ஓட்டத்தில் நாம் எதற்காக ஓடுகிறோம் என்று கூட மறந்துவிடுகிறோம். சமூக ஊடகங்கள் இந்த நெருப்புக்கு இன்னும் எண்ணெய் ஊற்றுகின்றன. நம் நண்பர்கள் எங்கு விடுமுறையில் இருக்கிறார்கள், நம் உறவினர்கள் என்ன புதுமையாக வாங்குகிறார்கள், நம் சக பணியாளர்கள் என்ன சாதனை புரிந்தார்கள் என்று முடிவே இல்லாத தகவல்கள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கின்றன. நமக்கே தெரியாமல் பிறருடைய வாழ்க்கையோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த ஒப்பீடு நம்மிடம் இருப்பதை வைத்து சந்தோஷப்பட விடாமல் இல்லாத ஒன்றுக்காக நம்மை ஏங்க வைக்கிறது. இந்த தொடர்ச்சியான ஒப்பீடும் அடுத்த இலக்கை நோக்கிய ஓட்டமும் நம்முடைய மூளையையும் மனதையும் சோர்வடையச் செய்கிறது. நாம் எதை செய்தாலும் அதில் முழுமையாக கவனம் செலுத்த முடிவதில்லை. உண்ணும்போது செல்பேசியை பார்க்கிறோம், நண்பர்களிடம் பேசும்போது அடுத்த வேலை பற்றிய சிந்தனையில் இருக்கிறோம், வேலை செய்யும் போது விடுமுறையை பற்றி கனவு காண்கிறோம். நிகழ்காலத்தில், அதாவது இப்போது, இந்த நொடியில் வாழும் கலையையே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டோம். இந்த வாழ்க்கை முறை ஒருவிதமான உள்மன வெறுமையை உருவாக்குகிறது. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாதது போன்ற ஒரு பிரமை. இது ஒரு வெற்றிக்கு பிறகு வரும் கொண்டாட்டத்தின் முடிவில் தோன்றும் அமைதி இல்லை. அதற்கு பதிலாக அந்த வெற்றியே அர்த்தமில்லாததோ என்று நினைக்க வைக்கிற ஒரு விதமான சோர்வு. இந்த உணர்வைத்தான் பலர் இரவின் தனிமையில் சந்திக்கிறார்கள். பகல் நேரத்தின் பரபரப்பில் புதைந்து போகும் இந்த வெறுமை இரவின் அமைதியில் பூதமாக வெளிக்கிளம்புகிறது. நான் எல்லாம் சரியாகத்தானே செய்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன், குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன், சமூகத்தில் ஒரு நல்ல பெயருடன் வாழ்கிறேன். ஆனாலும் ஏன் இந்த திருப்தி மட்டும் என்னிடமிருந்து விலகியே நிற்கிறது என்று உங்களுக்குள் நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். நீங்கள் கேட்கும் இந்த கேள்வி மிகவும் நியாயமானது. ஆனால்
இதற்கான பதிலை வெளியுலகில் தேடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் தொடங்கும் என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார். பகுதி 2, பிரச்சனையின் ஆணிவேர். யோகானந்தரின் போதனைகளின்படி நம்முடைய இந்த திருப்தியற்ற நிலைக்கு உண்மையான காரணம் நம் வேலையோ வருமானமோ சமூக அங்கீகாரமோ கிடையாது. உண்மையான காரணம் நம் ஆன்மாவின் இயல்பை நாம் புரிந்து கொள்ளாததுதான். இதை ஒரு எளிய உவமையுடன் புரிந்து கொள்ளலாம். கற்பனை செய்து பாருங்கள், உங்களிடம் விலை மதிக்க முடியாத ஒரு வைரக்கல் இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் ஒரு சாதாரண கூழாங்கல் என்று நினைத்து உங்கள் பையில் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வறுமையில் இருக்கலாம், பசியில் தவிக்கலாம். ஆனால் உண்மையில் உங்களிடம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள புதையல் இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளாத வரை உங்களுடைய வறுமை தீராது. அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தெய்வீகமான எல்லையற்ற சக்தியும் ஆனந்தமும் நிறைந்த ஆன்மா ஒன்று இருக்கிறது என்று கூறுகிறார் யோகானந்தர். நாம் இந்த உடம்பு, இந்த மனது, இந்த எண்ணங்கள் மட்டும்தான் என்று நம்மை குறுக்கிக் கொள்கிறோம். ஆனால் இந்த உடல் ஒரு தற்காலிக ஆடை போன்றது. இந்த மனது கடலில் தோன்றி மறையும் அலைகளைப் போன்றது. ஆன்மா அந்த எல்லையில்லாத பெருங்கடல் போன்றது. அது பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. ஆனால் நாம என்ன செய்கிறோம்? அந்த எல்லையற்ற கடலின் தாகத்தை ஒரு சின்ன கோப்பை நீரை கொண்டு தீர்க்க முயற்சி செய்கிறோம். பதவி உயர்வு, புது வாகனம், பெரிய வீடு, சமூக அங்கீகாரம் என்று வெளியுலக வெற்றிகள் எல்லாமே அந்த சின்ன கோப்பை நீர் போலத்தான். அது தற்காலிகமாக நம் தாகத்தை தணிக்கலாம். ஆனால் ஆன்மா என்கிற அந்த பெருங்கடலின் தாகத்தை அதனால் ஒருபோதும் நிரந்தரமாக தீர்க்க முடியாது. இந்த உண்மையைத்தான் நாம் ஆன்மாவின் தாகம் என்று சொல்கிறோம். உங்கள் ஆன்மா அது எங்கிருந்து வந்ததோ அந்த எல்லையற்ற பேரானந்த நிலையை மறுபடியும் அடையத் துடிக்கிறது. அது தன்னுடைய உண்மையான வீட்டை தேடுகிறது. ஆனால் நாமோ அந்த தாகத்தை புரிந்து கொள்ளாமல் பொருள் சார்ந்த பொருட்கள் மூலமாக அதை திருப்திப்படுத்த பார்க்கிறோம். நாம் அனுபவிக்கும் இந்த வெறுமை உண்மையில் ஒரு கெட்ட அறிகுறி இல்லை. அது ஒரு நல்ல செய்தி. அது உங்கள் ஆன்மா உங்களிடம் பேச முயற்சி செய்யும் ஒரு மொழிதான். தாங்கள் தேடுவது இங்கே இல்லை, வெளியுலகிலும் இல்லை. உள்ளே திரும்புங்கள், உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற புதையலை கண்டறிங்கள் என்று உங்கள் ஆன்மா உங்களுக்கு அனுப்பும் ஒரு சமிக்ஞை அது. யோகானந்தர் கூறுகிறார், நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு விருந்தினராக மட்டும்தான் இருக்கிறீர்கள். உங்கள் உண்மையான வீடு வேறொரு இடத்தில் இருக்கிறது. இந்த உலகப் பொருட்களை அனுபவியுங்கள், ஆனால் அதில் உங்கள் மகிழ்ச்சியை முழுமையாக முதலீடு செய்து விடாதீர்கள். இந்த நவீன கால ஓட்டத்தில் நாம் இந்த உண்மையை சுத்தமாக மறந்துவிட்டோம். நாம் இந்த விருந்தினர் மாளிகையை நம் நிரந்தர வீடு என்று தவறாக நினைத்துக் கொண்டோம். அதனால்தான் இந்த மாளிகையில் இருக்கும் பொருட்கள் பழுதடையும் போதும், உறவுகள் பிரியும் போதும், வெற்றிகள் கைமாறும் போதும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தை அடைகிறோம். ஆக பிரச்சனை நம்மிடம் இருக்கும் பொருட்களில் இல்லை. பிரச்சனை அந்த பொருட்கள் மேல் நாம் வைத்திருக்கும் பற்றுதலில்தான் இருக்கிறது. பிரச்சனை நம் தோல்விகளில் இல்லை. பிரச்சனை அந்த தோல்விகளை நம் நிரந்தர அடையாளம் என்று நாம் நினைத்துக் கொள்வதில் இருக்கிறது. பிரச்சனை வாழ்க்கையில் இல்லை. பிரச்சனை வாழ்க்கையை பற்றிய நம் தவறான புரிதலில் இருக்கிறது. இந்த ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் யோகானந்தர் காட்டும் தீர்வுக்கான பாதை நமக்கு புலப்படும். அந்த வெறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டு உண்மையான அசைக்க முடியாத மனநிறைவுக்கான 3 வழிகள். ரகசியம் 1, வெளிப்புறத் தேடலை நிறுத்தி உள்நோக்கி பயணப்படுங்கள். யோகானந்தர் சூழ்நிலைகள் இல்லை, சூழ்நிலைகளைப் பற்றிய உங்கள் எதிர்வினைகள்தான் உங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் தீர்மானிக்கின்றன என்கிறார். உள்நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளியை நீங்கள் உருவாக்க கற்றுக்கொள்வீர்கள். நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக எனக்குள் கோபம் என்கிற உணர்வு எழுந்திருக்கிறது என்று கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த சின்ன மாற்றம் கூட உங்கள் உணர்ச்சிகள் மீது உங்களுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாட்டை கொடுக்கும். நடைமுறை ஆலோசனை: உங்கள் நாளை ஒரு 5 நிமிட மௌனத்துடன் தொடங்குங்கள். எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம். சும்மா அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சுக்காற்று உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் மட்டும் கவனியுங்கள். எண்ணங்கள் வரும், போகும்.
அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு சாட்சியைப் போல அதை கவனியுங்கள். இந்த எளிய பயிற்சி உங்கள் மனதின் இரைச்சலை குறைத்து உங்களை நிகழ்கணத்தில் நிலைநிறுத்த உதவும். இதுதான் உள்மன அமைதிக்கான முதல் சாவி. ரகசியம் 2. பற்றற்ற ஈடுபாட்டின் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். யோகானந்தரின் போதனைகளில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று பற்றற்ற தன்மை, நான் அட்டாச்மெண்ட். பலர் இதை குடும்பத்தையும் வேலையையும் விட்டுவிட்டு ஓடுவது என்று நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. யோகானந்தர் சொல்வது உங்கள் கடமைகளை செய்வதிலிருந்து விலகி இருப்பது இல்லை, உங்கள் செயல்களின் பலன்களிலிருந்து உங்கள் மகிழ்ச்சியை விலக்கி வைப்பது. வெளியுலகத்தின் விளைவுகள் ஒருபோதும் நம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்காது. நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் சில நேரங்களில் தோல்விகள் வரலாம். நீங்கள் எவ்வளவு அன்பு காட்டினாலும் உறவுகளில் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். உங்கள் மகிழ்ச்சியை விளைவுகளோடு இணைத்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு ஊஞ்சல் பயணமாக மாறிவிடும். வெற்றி வரும்போது உச்சத்துக்கும், தோல்வி வரும்போது பாதாளத்துக்கும் போவீர்கள். பற்றற்ற ஈடுபாடு என்றால் ஒரு நடிகனைப் போல வாழ்வது. ஒரு நடிகர் மேடையில் ராஜாவாக நடித்தாலும் தன் நிஜ வாழ்க்கை வேறு என்று தெரிந்து வைத்திருப்பார். நடிப்பை முழு ஈடுபாட்டோடு செய்வார். ஆனால் அந்த ராஜா பாத்திரம் நிரந்தரம் இல்லை என்று உணர்ந்திருப்பார். அதேபோல இந்த உலக நாடக மேடையில் உங்கள் பாத்திரங்களை தந்தை, தாய், ஊழியர், நண்பர் மிகச் சிறப்பாக செய்யுங்கள். ஆனால் நான் இந்த பாத்திரம் மட்டுமல்ல, இதைவிட மேலான ஆன்மா என்கிற உள்ளார்ந்த புரிதலோடு வாழுங்கள். இந்த மனநிலை உங்களுக்கு ஒரு விதமான விடுதலையை கொடுக்கும். தோல்விகள் உங்களை நிலைகுலையச் செய்யாது, வெற்றிகள் உங்கள் தலைக்கு ஏறாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஒரு சேவையாக, ஒரு அர்ப்பணிப்பாக செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதன் பலனை பற்றிய கவலை இல்லாததால் அந்த செயலே உங்களுக்கு ஆனந்தமாக மாறும். நடைமுறை ஆலோசனை: நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை செய்யும்போது அதன் முடிவை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் அந்த வேலை நடக்கும்போது அதில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். வேலையை முடித்த பிறகு அதன் முடிவு எப்படி இருந்தாலும், என்னால் முடிந்த சிறந்ததையே நான் செய்தேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அடுத்த செயலுக்கு நகருங்கள். உங்கள் மகிழ்ச்சியை செயலில் கண்டறியுங்கள், அதன் பலனில் அல்ல. ரகசியம் 3. தியானம் மூலம் உங்கள் சக்தியை ஒருமுகப்படுத்துங்கள். யோகானந்தரின் போதனைகளின் இதயம் என்று எதை கூறலாம் என்றால் அது தியானம்தான். குறிப்பாக அவர் கற்றுக் கொடுத்த கிரியா யோகா என்ற அறிவியல் பூர்வமான தியான முறை. அவர் தியானத்தை ஒரு மத நம்பிக்கையாக பார்க்கவில்லை, அதை ஒரு விஞ்ஞானமாக பார்த்தார். நம்ம மனது ஏன் அலைப்பாய்கிறது? ஏனென்றால் நம்முடைய உயிர் சக்தி, பிராணன், ஐம்புலன்கள் வழியே தொடர்ந்து வெளியே சிதறிக்கொண்டே இருக்கிறது. கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கிறது, மூளை சிந்திக்கிறது. இவற்றிற்கு சக்தி தேவைப்படுகிறது. இந்த சக்தி இப்படி சிதறி போவதால் நம்மால் ஒருமுகப்படுத்த முடியவில்லை, அமைதியை உணர முடியவில்லை. தியானம் என்பது புலன்கள் வழியே வெளியே சிதறும் சக்தியை தடுத்து அதை உள்முகமாக திருப்பி முதுகுத்தண்டு வழியே மேல் நோக்கி செலுத்தும் ஒரு நுட்பம். மின்சாரத்தை ஒரு கம்பி வழியே செலுத்தி ஒரு பல்பை பிரகாசமாக எரிய வைப்பது போல சிதறிய உயிர் சக்தியை ஒருமுகப்படுத்தி நம் உள்மனதை ஒளிரச் செய்யும் ஒரு விஞ்ஞானமே தியானம். யோகானந்தர் கூறுகிறார், தியானம் என்பது வானொலியை சரியான அலைவரிசைக்கு திருப்புவது போன்றது. இறைவன் எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நம் மனது என்கிற வானொலி எண்ணங்கள் என்கிற இரைச்சலால் நிரம்பியிருக்கிறது. தியானத்தின் மூலமாக அந்த இரைச்சலை குறைத்து சரியான அலைவரிசைக்கு திரும்பும்போது நாம் கடவுளின் வழிகாட்டுதலையும் எல்லையற்ற அமைதியையும் உணர முடியும். தியானம் செய்வதால் என்ன நடக்கும்? மன அமைதி. உங்கள் மனதின் தொடர்ச்சியான எண்ண ஓட்டம் குறையும். ஆழமான உள்மன அமைதியை உணர்வீர்கள். அதிகரித்த ஆற்றல், சக்தி வீணாகாமல் சேமிக்கப்படுவதால் நாள் முழுக்க நீங்கள் ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் உணர்வீர்கள். தெளிவான சிந்தனை, குழப்பங்கள் நீங்கி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தெளிவான பார்வை கிடைக்கும். உள்ளுணர்வு வளர்ச்சி. உங்கள் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் பலப்படும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் வளரும். ஆன்மீக இணைப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஆன்மாவுடன் நீங்கள் ஒரு ஆழமான தொடர்பை உணர்வீர்கள். அந்த எல்லையற்ற பேரானந்தத்தின் ஒரு துளியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சுவைக்க ஆரம்பிப்பீர்கள்.
இந்த அனுபவம் வெளியுலக வெற்றிகள் கொடுக்கும் எந்த மகிழ்ச்சியையும் விட பல மடங்கு உயர்ந்தது. இந்த உள்மன ஆனந்தத்தை கண்டு கொண்ட பிறகு வெளியுலகத்தின் ஏற்ற இறக்கங்கள் உங்களை பெரிதாக பாதிக்காது. நடைமுறை ஆலோசனை: தியானம் செய்ய நீங்கள் ஒரு நிபுணராக இருக்க வேண்டியதில்லை. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை காலை அல்லது இரவு 10 முதல் 15 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். அமைதியான இடத்தில் நிமிர்ந்து உட்காருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடி உங்கள் புருவ மத்திக்கு சற்று மேலே உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் மூச்சு இயற்கையாக உள்ளே போய்விட்டு வெளியே வருவதை மட்டும் கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தால் அதோடு சண்டை போடாமல் மெதுவாக உங்கள் கவனத்தை மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு வாருங்கள். இந்த எளிய பயிற்சி உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் தியானத்தின் முதல் சுவையை உங்களுக்கு கொடுக்கவும் போதுமானது. இந்த 3 இரகசியங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. உள்நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது பற்றற்ற தன்மையின் அவசியம் புரியும். பற்றற்ற தன்மையோடு வாழ முயற்சிக்கும் பொழுது மனதை கட்டுப்படுத்த தியானத்தின் தேவை புரியும். தியானம் செய்யும்போது உங்கள் உள்மன பயணம் ஆழமாகும். இந்த 3 படிகளும் உங்களை வெறும் திருப்தியான வாழ்க்கையிலிருந்து அர்த்தமுள்ள ஆனந்தமான வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் செல்லும். இன்று நாம் ஒரு ஆழமான ஞானப் பயணத்தை மேற்கொண்டோம். எல்லாம் இருந்தும் ஏன் திருப்தி இல்லை என்கிற கேள்வியுடன் ஆரம்பித்து, அதற்கு உண்மையான காரணம் நம்முடைய பொருள் சார்ந்த வாழ்க்கையில் இல்லை, மாறாக நம்முடைய ஆன்மாவின் தாகத்தில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம். பரமஹம்ச யோகானந்தரின் ஞான வெளிச்சத்தில் அந்த தாகத்தை தணிக்க 3 இரகசிய வழிகளையும் பார்த்தோம். உள்நோக்கி பயணிப்பது, பற்றற்ற ஈடுபாட்டுடன் வாழ்வது மற்றும் தியானத்தின் மூலம் நம் சக்தியை ஒருமுகப்படுத்துவது. நினைவில் கொள்ளுங்கள், இந்த வெறுமையான உணர்வு உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் நண்பன். அது உங்களை உண்மையான மகிழ்ச்சியை நோக்கி தள்ளும் ஒரு உந்து சக்தி. நீங்கள் தேடும் அந்த எல்லையற்ற ஆனந்தமும் அமைதியும் உங்களுக்கு வெளியே எங்கேயோ ஒரு மலையின் உச்சியில் இல்லை. அது உங்களுக்குள்ளேயே உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் ஒரு மூச்சு தூரத்தில் காத்திருக்கிறது. இன்றைய நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அடுத்த பதவி உயர்விலோ அடுத்த செல்பேசியிலோ தேடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியான இடத்துடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அதன் பலனை பற்றி கவலைப்படாமல் ஒரு அர்ப்பணிப்போடு செய்யுங்கள். உங்கள் ஆன்மாவின் தாகம் ஆன்மீக உணர்வாலேயே மட்டுமே தீர்க்கப்படும் என்று உணருங்கள். இந்த பயணம் இன்று தொடங்குகிறது. இந்த ஒரு காணொளியில் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்திருக்காது. ஆனால் சரியான பாதையை நோக்கிய முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற ஆழமான சிந்தனைகளையும் வாழ்க்கையை மாற்றும் ஞானத்தையும் தொடர்ந்து பெற எங்கள் சேனலான தமிழ் விஸ்டம் டெய்லிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். நீங்கள் எப்போதாவது இந்த வெறுமையை உணர்ந்திருக்கிறீர்களா? யோகானந்தரின் எந்த கருத்து உங்களை மிகவும் சிந்திக்க வைத்தது? உங்கள் மனதில் என்ன தோன்றியது என்று மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஆன்மீக பயணத்தில் நாங்கள் உங்களோடு துணை நிற்போம். நன்றி. வணக்கம்.